Hi everyone, welcome back to Trending Idea channel. 10th standard social science subjectல ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் ஜூலை 2024க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது தான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டுக்கான போர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் அண்ட் இட்ஸ் ஆஃப்டர் மேத். செகண்ட் லெசன் த வேர்ல்டு பிட்வீன் டூ வேர்ல்டு வார்ஸ். தேர்ட் லெசன் வேர்ல்டு வார் செகண்ட். ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் இந்தியா லொக்கேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ். செகண்ட் லெசன் கிளைமேட் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன் ஆஃப் இந்தியா. தேர்ட் லெசன் இந்தியா அக்ரிகல்ச்சர். சிவிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட். எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் இட்ஸ் க்ரோத் அண்ட் இன்ட்ரடக்ஷன். செகண்ட் லெசன் குளோபலைசேஷன் அண்ட் ட்ரேட். லெசன் அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் அண்ட் இட்ஸ் ஆஃப்டர் மேத். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆன்சர் ப்ரீஃப்லியில் ஹவு டு யூ அசஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சைனோ ஜாப்பனீஸ் வார், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நேம் த கண்ட்ரீஸ் இந்த ட்ரிபிள் என்டென்ட். இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் வேர் த 3 militant ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் டு யூ நோ ஆஃப் ட்ரென்ச் வார்ஃபேர். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் லிஸ்ட் அவுட் எனி 2 causes ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டேட் த குளோபல் இம்பேக்ட் ஆஃப் த ரஷ்யன் ரெவல்யூஷன். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆன்சர் இன் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும், இதை விடவே கூடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் எஸ்டிமேட் த ஒர்க் டன் பை த லீக் ஆஃப் நேஷன்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டின் தான். லெசன் த வேர்ல்டு பிட்வீன் டூ வேர்ல்டு வார்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆன்சர் ப்ரீஃபில் வாட் டு யூ நோ ஆஃப் த ஒயிட் டெரர் இன் இண்டோ சைனா. நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஒட்டாவா எக்கனாமிக் சம்மிட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹவு டிட் கிரேட் டிப்ரெஷன் இம்பேக்ட் ஆன் த இந்தியன் அக்ரிகல்ச்சர். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் டாலர் இம்பீரியலிசம். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுங்க. ஆன்சர் இன் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா attempt a narrative account of how the process of decolonization happened in India during the interwar period 1919 to 39. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதையும் படிச்சுங்க. லெசன் வேர்ல்டு வார் செகண்ட். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் ப்ரீஃபில் who were the 3 prominent dictators of the post world war first. நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் த பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நேம் த பிரெட்டன் வூட்ஸ் ட்வின்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதையும் படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் IMF. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது நீங்கள் கண்டிப்பாக படிச்சுங்க. ஆன்சர் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் அனலைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வார் செகண்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் இல்லைனா வேர்ல்டு வார் செகண்ட், இந்த ரெண்டில் ஒரு கொஸ்டின் நம்ம கண்டிப்பாக எக்ஸாமில் வந்துடும். ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சாய்ஸ் விடாமல் கண்டிப்பாக படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் அசஸ் த ஸ்ட்ரக்சர் அண்ட் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த UN. லெசன் இந்தியா லொக்கேஷன் ரிலீஃப் அண்டு ட்ரைனேஜ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் ப்ரீஃபில் நேம் த நேபரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் கிவ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் IST. நெக்ஸ்ட் கொஸ்டின் ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் டெக்கன் பிளாட்டியூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் ரைட் ஏ ப்ரீஃப் நோட் ஆன் த ஐலாண்ட் குரூப் ஆஃப் லக்ஷதீப். ஆன்சர் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த டிவிஷன்ஸ் ஆஃப் நார்த்தன் மவுண்டைன்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு இந்தியா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதை படிச்சுங்க. கிவ் ரீசன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ் ஆர் கால்டு யங் ஃபோல்டு மவுண்டைன்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ரிவர்ஸ் ஆர் பெரனியல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் டு நாட் ஃபார்ம் டெல்டாஸ். டிஸ்டிங்விஷ் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ரிவர்ஸ் அண்ட் பெனிசுலர் ரிவர்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கேட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் கேட்ஸ். இதுவும் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ். லெசன் கிளைமேட் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன் ஆஃப் இந்தியா. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆன்சர் ப்ரீஃபில்
லிஸ்ட் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் climate ஆஃப் இந்தியா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் மீன் பை நார்மல் லேப்ஸ் ரேட், இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நேம் த 4 distinct சீசன்ஸ் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் burst ஆஃப் மான்சூன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நேம் த ஏரியாஸ் which receive heavy rainfall. நெக்ஸ்ட் கொஸ்டின் ரைட் எனி 5 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் நேச்சுரல் பிளான்ஸ். ஆன்சர் இன் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ரைட் அபவுட் சவுத் வெஸ்ட் மான்சூன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதை படிச்சுக்கங்க. கிவ் ரீசன்ஸில் பார்த்தீங்கன்னா மவுண்டெயின்ஸ் ஆர் கூலர் தென் த பிளைன்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஸ்டிங்விஷ் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா வெதர் அண்ட் கிளைமேட், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அண்ட் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட், இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அண்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன். லெசன் இந்தியா அக்ரிகல்ச்சர், இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பிரீஃப்லியில் டிஃபைன் சாயில். நெக்ஸ்ட் கொஸ்டின் நேம் த டைப்ஸ் ஆஃப் சாயில் ஃபவுண்ட் இன் இந்தியா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டேட் த டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் இன் இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நேம் த சீசன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் மென்ஷன் த பிளான்டேஷன் கிராப்ஸ் ஆஃப் இந்தியா, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், இந்த கொஸ்டினை கண்டிப்பாக படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் டு யூ மீன் பை லிவ் ஸ்டாக். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரைட் அபவுட் ஸ்டேர்வே ஃபார்மிங். ஆன்சர் இன் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் எனி 5 டைப்ஸ் ஆஃப் சாயில் இன் இந்தியா அண்ட் எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாயில், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், இதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ரைட் அபவுட் எனி 2 மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் இந்தியா, இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த ரெண்டுத்தில் ஒரு கொஸ்டின் நம்ம நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கங்க. கிவ் ரீசன்ஸில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் இந்தியா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் நெசசரி. டிஸ்டிங்விஷ் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா மெரைன் ஃபிஷிங் அண்ட் இன்லேண்ட் ஃபிஷிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் அலுவியல் சாயில்ஸ் அண்ட் பிளாக் சாயில்ஸ். லெசன் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பிரீஃப்லியில் வாட் இஸ் ஏ கான்ஸ்டியூஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் மீன் பை சிட்டிசன்ஷிப். நெக்ஸ்ட் கொஸ்டின் லிஸ்ட் அவுட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேரண்டீட் பை இந்தியன் கான்ஸ்டியூஷன், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், இந்த கொஸ்டினை படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் ஏ ரிட், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இதையும் படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் த கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இன் இந்தியா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், இதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் நேஷனல் எமர்ஜென்சி. ஆன்சர் இன் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், கண்டிப்பாக வரும், இதையும் படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ரைட் பிரீஃப்லி ஆன் த ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் மென்ஷன் த டிஃபரன்சஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. லெசன் சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பிரீஃப்லியில் ஹவு இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்டட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரைட் ஷார்ட் நோட் மணி பில், இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஆன்சர் இன் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரைப் த எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், இதை படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் எனி 3 ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான், இதையும் படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் த டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் படிச்சுக்கங்க. லெசன் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் இட்ஸ் growth அண்ட் இன்ட்ரடக்ஷன், இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பிரீஃப்லியில் பொறுத்த வரைக்கும் டிஃபைன் நேஷனல் இன்கம், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் மீன் பை கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் பெர் கேபிட்டா இன்கம், இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரைட் த நேம் ஆஃப் எக்கனாமிக் பாலிசிஸ் இன் இந்தியா.
ஆன்சர் இன் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் briefly explain various terms associated with measuring of national income. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், what are the methods of calculating gross domestic product and explain its. Next question, write about the composition of GDP in India. லெசன் குளோபலைசேஷன் அண்ட் ட்ரேட். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆன்சர் ப்ரீஃபில் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் குளோபலைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் ஷார்ட் நோட் ஆன் மல்டிநேஷ்னல் கார்பரேஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஃபேர் ட்ரேட். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் எனி டூ பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன். ஆன்சர் இன் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ரைட் அபவுட் த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன். அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் அபவுட் த பாசிட்டிவ் இம்பேக்ட் அண்ட் நெகட்டிவ் இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன். ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் மட்டும் படிக்காதீங்க, எல்லா 1 மார்க்ஸும் படிங்க. அப்போது தான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். see you in the next video.